வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். ரொம்ப நாள் முன்னாடியே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்க வேண்டியது. பட் எடிட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆனதுனால அப்லோட் பண்ண முடியலை. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோன்ட்டு. எஸ், ஷிரிடிக்கா விலாக் தான், ஃபுல் விலாக் தான் நான் இது இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம். அதுக்கு முன்னாடி நைட்டு பிளெயின் மேகி நானும் அண்ணனும் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ண வேண்டியது இருந்தது. எப்படியும் அங்கே 2 days ஸ்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. இதில் டவல் அப்புறம் சார்ஜர் அதெல்லாம் கொண்டு போகிறதுனால இதில் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. முக்கியமாக பவுடர், அதுக்கப்புறம் என்னோடய பொட்டு, அதெல்லாம் குட்டி குட்டி என்னோடய பேக்ஸ்லலாம் பேக் பண்ணி இதில் எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. மெயினாக கொண்டு போக வேண்டிய விஷயமே ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஐடி ப்ரூஃப்காக. எப்படியும் நம்ம செக்இன் பண்ணல இது கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால் இதுவும் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெசசரியான திங்ஸ் எல்லாம் அம்மாவோட ஹேண்ட்பேக் இதில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு என்னோடய மேகி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா சூடாக இருந்தது. அது நான் எடுக்க அது கீழே தான் விழுந்துட்டு இருந்தது என்னோடய ஃபோக்கில் இருந்து. ஏன்னா ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் என்னோடய தட்டெல்லாம் வச்சு சாப்பிடல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கியாச்சு. ஏன்னா நாளைக்கு அர்லி மார்னிங் சீக்கிரம் எந்திக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோன்னா 3 o'clock ஷார்ப்பாக 3:02 எழுந்திரிச்சாச்சு பெட்லேருந்து. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லோரும் ரெடியாகி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ரெடியாகி நான் உட்காந்துட்டேன். 3:30க்கு நான் ரெடியாகி ஃபுல்லாக உட்காந்தாச்சு. பேக் எல்லாமே கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் அம்மா அப்பா அண்ணன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்ததுனால நான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் மும்பையில் அன்றைக்கின்னு பார்த்து செம்ம மழை. சண்டேலேருந்தே நல்லா மழை. நாங்கள் மண்டே மார்னிங் தான் காலைல ட்ரெயினிங்களுக்கு கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு எங்கள் வீட்டிலேருந்து. அதனால் மழை இருக்குது, ட்ரெயின்லலாம் போக வேண்டாம், அதுவும் இந்த டைமில் ட்ரெயினும் இருக்காது. அதனால் சரி நம்ம கேபில் கம்ஃபர்டபுளாக போயிடலான்ட்டு இங்கேருந்து வீட்டுக்கு தான் நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் நல்ல மழை, சரியான மழை. வாட்டர் லாக் ஆகிருக்கும்னு நினச்சோம், பட் எங்கேயுமே வாட்டர் நிற்கலை. அதனால் சேஃபாக போய் ஸ்டேஷனுக்கும் ரீச் ஆகியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போய் மீட் பண்ணலாம். ஃபைனலி ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. மழை இருக்காதுன்னு நினச்சி தான் நான் ஒயிட் கலர் லெகின் போட்டிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளானது அந்த குர்தாவுக்கு, அதனால் அதே நான் போட்டிருந்தேன். ஃபைனலி நாங்கள் நான் ரொம்ப நாளாக வந்தே பாரத்தில் போகணுன்ட்டு யோசித்து ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். ஃபைனலி அது ஷிரடிக்கு போகிற மாதிரி தான் எங்களுக்கு பிளான் ஆச்சு. அதனால் இது எங்கள் ட்ரெயின் கிடையாது, இதுக்கப்புறம் எங்கள் ட்ரெயின் தான் வரும். அதனால் 6:20க்கு தான் எங்கள் ட்ரெயின். பட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் மழை டைமில் 1 hour பிஃபோரே போய் ஸ்டேஷனில் உட்காருது ரொம்ப சேஃப். அதனால நாங்கள் 1 hourக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கும் ரீச் ஆகியாச்சு. இந்த ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் தான் எங்கள் ட்ரெயின் வரும். நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷார்ப்பாக 6 o'clock எங்கள் ட்ரெயினும் வந்தாச்சு. நாங்கள் உட்காந்துட்டு இருந்ததுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வேறு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. அதுவும் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்மில் வேறு ஒரு ட்ரெயின் வரும். சரி நாங்களாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் கதை பேசிக்கிட்டு இருந்தோம். மார்னிங் செம்ம மழை, செம்ம குளிர். நான் என்னோடய ஸ்வெட்டரும் எடுத்துகிட்டல, என்னோடய ஸ்கார்ஃபும் எடுத்துகிட்டல. எடுத்து வச்சது சரி அவ்வளோ குளிர் இருக்காது, நம்ம நல்லா கம்ஃபர்டபுளான லாங் ட்ரெஸ் குர்த்தி தானே போட்டிருக்கோன்ட்டு. ஆனால் உள்ள ட்ரெயினில் செம்ம குளிர். அதனால் மோஸ்ட்டாக யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்களோ வந்தே பாரத்தோ இல்லை ஏசி ட்ரெயினிலோ ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கார்ஃபோ இல்லை ஸ்வெட்டரோ எடுத்து வச்சுக்கோங்க. இனிமேல் அது மெயின் ப்ரையாரிட்டி எனக்கு அதுதான். நாங்கள் ஈசி கிளாஸில் புக் பண்ணல, சிசி கிளாஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். சிசி கிளாஸ்னால் நம்ம ப்ளூ கலரில் இருக்கும். அப்புறம் ஈசி கிளாஸ் எக்கனாமிக் கிளாஸ். ஃபைனலி இந்த ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் செம்ம பேக் பெயின், செம்ம கால் வலி. ஆல்மோஸ்ட் 5 hours ட்ராவல் இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி இதுக்கப்புறம் வந்தே பாரத்தில் போவோமான்ட்டு கேட்டால் கஷ்டம்தான். ட்ரெயின் மூவ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே எங்களோட டீ அதெல்லாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிஸ்கெட் இருந்தது, ஒரு மசாலா டீ, அதுக்கப்புறம் சூடாக ஒரு கிளாஸில் தண்ணி. அதில் நம்ம அந்த ஃபுல் பேக் போட்டால் தான் அது ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். எங்கள் அண்ணன் ஃபுல்லாகவே அதை தட்டிட்டான். அவனுக்கு மசாலா சாய் கிடச்சிருந்தது. எனக்கு கிர்னருக்கு சாய் பற்றி கிடச்சது, இலாய்ச்சி ஃப்ளேவருக்கு. யாருக்கு எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் ஃபுல் பேக்கெட் நம்ம தட்டினா தான் அது டேஸ்ட் இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி நார்மல் டீயோட கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால் இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஃபுல்லாக 100% டீயான்ட்டு. பட் ஓகே, காலையில் நல்லா குளிருக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இது குடிக்கலாம். நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் சூப்பராக ஒரு பிஸ்கெட் தந்துருந்தாங்க. ஒரு பிஸ்கெட்டில் 2 பிஸ்கெட் இருந்தது, ஒரு பேக்கெட்டில் 2 பிஸ்கெட் இருந்தது. நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா கதை பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் சர்வ் பண்ணிட்டாங்க. அதில் என்ன இருந்துச்சுன்னா, எங்கள் அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்காத உப்புமா இருந்தது. அதுக்கப்புறம் தயிர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆலு சப்ஜி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு பூரி, அது என்ன பூரின்னு தெரில, ஏதோ ஒரு மசாலா பூரி மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டுக்காக லாட்டி சோக்கோபாய் கொடுத்துருந்தாங்க.
இது எல்லாமே இருந்தது. பட் பாஜி செம்ம உரப்பு. அதனால நானும் அண்ணனுமே தயிர் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். ஏன்னா செம்ம தூக்கம். காலையில் சீக்கிரம் இருந்துச்சதுனால கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. அதுவும் நாங்கள் இங்கேருந்து மும்பையிலேருந்து போகும்போது நல்ல மழை. நான் ஃபுல் விண்டோ ஆசைப்பட்டு இங்கே வந்தால் எனக்கு ஃபுல் விண்டோவே கிடைக்கல. என் நேரமோ என்னமோ தெரியல. நான் அந்த சைடும் இல்லாமல் இந்த சைடும் இல்லாமல் விண்டோவுக்கு நடுவில் இருந்தேன். கொஞ்சம் வியூ அந்த சைடு பார்க்கலாம், இந்த சைடு பார்க்கலாம். சரி நம்மளுக்கு அமைஞ்சது இதுதான் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு தூங்கிட்டேன். கொஞ்சம் ஒரு நாசிக் சைடில் தான் போச்சு. செம்ம வெயில் ஆரம்பிச்சிட்டு சரி நல்லதுன்னு நினச்சிட்டேன். ஏன்னா ஷிரடி போகிற டைமில் மழை வந்துட்டுனா ரொம்ப கஷ்டம். அதனால் வெயில் இருந்தது தான் கொஞ்சம் பெட்டர்னு நினச்சோம். அது மாதிரி நல்ல வெயில், நல்ல கிளைமேட். உங்களுக்கு கிளைமேட் பார்த்தாலே தெரியும், எங்கேயோ நல்ல மழை பெய்கிற மாதிரி இருக்கும், எங்கேயோ இல்லை. மும்பை சைடில் தான் நல்ல மழை. நம்ம ஊர் சைடு கொஞ்சம் ஷிரடி கொஞ்சம் இன்டீரியர்னால கொஞ்சம் நல்லா வெயில் இருந்தது. மேபி இங்கே நாளைக்கோ நாளான்னைக்கோ மழை இருக்கும்னு நினச்சோம். பட் மழை இல்லை. நாங்கள் ரிட்டன் வர வரைக்கும் மழை அங்கே இல்லவே இல்லை. நாங்கள் ஆல்மோஸ்ட் 11:30க்கே நாங்கள் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நாங்கள் ப்ரைவேட்டாக ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம். 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, ஏன்னா நாங்கள் 4 பேரும் போகிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகலான்ட்டு ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க ஆஷ்ரம் வரைக்கும் 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அங்கே போனோன்னா சூப்பராக இருந்தது அந்த ரூம். அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருக்க ஆஷ்ரம். அங்கே சின்ன பசங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சூப்பராக இருந்தது. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஏரியா தான். லிஃப்டெல்லாம் இருந்தது. மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு. ரூமுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் புக் பண்ணியிருந்தோம். அதனால் ஃபோன் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. ஃபோன் எல்லாமே வச்சுட்டு தர்ஷனுக்கு கிளம்பியாச்சு. தர்ஷனை முடிச்சுட்டு நம்மளுக்கு அங்கே ஒரு கூப்பன் தருவாங்க. அங்கேருந்து நம்ம பிரசாத இலைக்கு போயெல்லாம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் கிளம்புனோம். நாங்கள் ரூம் புக் பண்ண இடம் வந்து சாய் ஆஷ்ரம் பக்த நிவாஸ். சூப்பராக இருந்தது. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஏசி, நான் ஏசி, வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம லிங்க் இருக்குது, அங்கே போய் தான் நம்ம புக் பண்ணணும். இங்கே ஆஃப்லைனில் வந்து நீங்கள் புக் பண்ணலாம்னு நினச்சா ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல் ஆகிரும். அதனால் பெட்டர் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து செக்இன் பண்ணிக்கலாம், உங்கள் ஐடி ப்ரூஃப்ஸ்லாம் காட்டிட்டு. அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் திரும்ப கோயிலுக்கு வந்து அங்கே கொஞ்சம் லட்டுவெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நானும் அண்ணனும் கிளம்பி வந்துட்டோம். எங்கள் ரூம்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு நடந்து வர. ஆட்டோவும் இருக்குது, 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அங்கேருந்து இங்கே வர. வந்துட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் எடுத்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தர்ஷன் பண்ண போவேல நான் ஃபோன் நாங்கள் யாருமே எடுத்துகிட்டு போகல. அதனால் எப்படி எங்கே என்னென்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு குட்டி குட்டி கிளிப்ஸ். எனக்கும் ரொம்பலாம் தெரியாது, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஷிரடி போயிருக்கோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சூப்பராக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஆஷ்ரம்லேயும் சரி எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்கும். நிறைய டிஸ்பிளேஸ் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அங்கேயே லைவாக ஷோ காட்டுவாங்க உள்ளே என்னென்ன நடக்கு அப்படின்ட்டு. நாங்கள் கிளம்புற டைமில் பால்கி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால் அங்கே நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நானும் அண்ணனும் லட்டு பிரசாதம் அதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து 20 ருபீஸ்க்கு 2 லட்டூஸ் இருக்கும் ஒரு பேக்கெட்டில். நாங்கள் ஆல்மோஸ்ட் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறனால வாங்கிட்டோம். திருப்பி பேக் டு ரூம். இங்கே வந்து மொத்தமாக 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது வந்து நான் ஏசி தான். ஏன்னா அந்த டைமில் ஏசி அவைலபிளாக இல்லை. அப்புறம் மழை டைம்லனால நம்மளுக்கு அவ்வளோ வைக்க தெரியாதனால நாங்கள் நான் ஏசி தான் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் டே ஷிரடி டே 2. இங்கே நாங்கள் எங்கள் ஆஷ்ரம்லேருந்து சாய் நகர்லேருந்து சனீஸ்வருக்கு தான் கிளம்பியிருந்தோம். நாங்கள் ப்ரைவேட்டாக கார் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து 1800 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதனால் நாங்கள் ப்ரைவேட்டாகவே கார் புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஆல்மோஸ்ட் 10:30க்கு நாங்கள் எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து 10:30க்கு நாங்கள் எங்கள் ரூம்லேருந்து நாங்கள் கிளம்புனோம். அதுக்கப்புறம் அங்கே போய் சூப்பராக அங்கேயும் தர்ஷனம்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரீ தான். உங்களுக்கு ப்ரைவேட் கார் புக் பண்ண வேண்டாம்னா நம்ம ரூமோ இல்லை கோவிலுக்கு வெளியோ பெரிய பெரிய வண்டியெல்லாம் இருக்கும், அவங்களே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. பர் பர்சன் 200 ருபீஸ். எப்படியும் நாங்கள் 4 பேர் இருக்கோம், அதனால் போயிட்டு வர்றதுக்கு எப்படியோ ஆகும். அதனால் சரி எங்கள் கம்ஃபர்டபுளான டைமுக்கு நாங்கள் கிளம்பிக்கலான்ட்டு நாங்கள் ப்ரைவேட்டாகவே புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே ஸ்ரீ வீரபத்ர தேவஸ்தானம் இருந்தது. வர வழியில் அங்கேயும் போயிட்டு வந்தாச்சு. இதுதான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தது. சூப்பராக க்ளீனாக இருந்தது. செக் அவுட் பண்ணுற டைம், அதனால் குட்டியாக உங்களுக்கு காட்டிக்கிடும். நல்லா க்ளீனாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ரஸ் வாங்கியிருந்தோம். ஏன்னா நாங்கள் 4 பேர்னால 3 வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கும். பர் எக்ஸ்ட்ரா மேட்ரஸ்க்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 1 டேக்கு ரூம் வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபைனலி எல்லாமே நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். 10:20க்கு தான் எங்களுக்கு ட்ரெயின். பட் நாங்கள் வர வழி கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும் ரூம்லேருந்து திருப்பி ஸ்டேஷனுக்கு வர்றது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடலாமே,
மழை இதில் எதுவும் மாட்டிக்கிட்டா அது வேறு பிரச்சனை. ஏன்னா புது இடம், ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால சீக்கிரமே வந்துவிட்டோம். வந்துட்டு நாங்கள் எங்கள் ஸ்டேஷன்லேயே உட்காந்துருந்தோம். எங்கள் ட்ரெயினும் வந்துட்டு பட் அது ஓப்பன் பண்ணல, லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. செகண்ட் ஏசி தான் புக் பண்ணோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சீட் ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு சைட் சீட் தான் கிடச்சிது, அதுவும் தனித்தனியாக. நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோன்ட்டு குட்டி குட்டி கிளிப்ஸ் அது மட்டும் ஆட் பண்ணிட்டேன். வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாடா பாய்.